ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் அம்மா வச்சு கொடுத்துக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறேன், அதே மாதிரி எங்கள் மாமியாரும் வச்சு கொடுத்துக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இதை நான் ஒன் டைம் கூட செஞ்சு பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்யணும்னு தோணி இருக்குது. ரெஃபரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோலாம் பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். இந்த குழம்பு எப்படி வைக்கணும் அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு கான்செப்டில் 2 ரெஃபரன்ஸையும் பார்த்துட்டு என்னுடைய ஸ்டைலில் தான் இப்போ நான் இந்த உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். உருண்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தேவையான பொருளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்னா குழம்பு சைட் பை சைடாக நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைமுக்கு போய் எதையும் தேட வேண்டியதில்லை. அதனால கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கினேன். அப்புறம் பூண்டை உரிச்சு வச்சுக்கினேன். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா வாயு தொல்லையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். பூண்டு இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்ற பூண்டு ரொம்ப பிடிக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். பூண்டு பிடிக்காதவங்க குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது தரக்கூடிய சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு அதெல்லாம் ஒதுக்கிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியும் ஊற வச்சுருந்தா புளி பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே ஊற வச்சுட்டிங்கன்னா கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் எடுத்து கரைச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பும் ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்து ஊற வச்சு டக்குன்னு செய்ய முடியாதுன்றதுக்காக நான் அதில் நைட்டே கொஞ்சம் காஞ்ச மிளகா 3 போட்டு ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அரைச்சிட்டு அதில் சேர்க்கறதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்ப தாளிக்கணும். உருண்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசு இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு அளவுக்கு கொஞ்சம் மீடியமான பாத்திரமாக எடுத்துங்க. ஏன்னா இந்த உருண்டை போடும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம போடணும். அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் அகலமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கினே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பூண்டும் போட்டுருங்க. அந்த எண்ணெயிலே பூண்டு வதங்கிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். இது ஒரு பக்கம் வதங்கினே இருக்கட்டும். நம்ம இந்த பருப்பு ஊற வச்சுருந்தோம்லாம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கினே இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரைடே, பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அவங்கள எழுப்புற வேலையும் இருக்குது. அவங்களையும் நம்ம கிளப்பி விடணும். பசங்க பார்த்திங்கன்னா லீவ் டைமில் சீக்கிரமாக எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். நான் எழுப்புன்னு அவசியமே இல்லை, அவனுங்களே எழுந்துப்பானுங்க. ஆனால் இந்த ஸ்கூல் டைமில் தினமும் நான் தான் எழுப்பி விடணும். அதுலேயும் என் சின்ன பையன் என்னைக்காவது ஒரு டைம் அவனை எழுந்துப்பான். மற்றபடி நான் தான் தினமும் எழுப்பி விடணும். எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன பையன் டக்குன்னு எழுந்துப்பான். ஆனால் என் பெரிய பையன் எழுந்துக்கவே மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா தூங்கின்னு இருந்தானுங்க. எழுப்புன உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பையன் எழுந்துங்கண்ணா டக்குன்னு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்கள எழுப்பி விட்டு குளிக்க சொல்லிட்டு ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் இருக்குதுன்னு போய் பார்க்கணும். நான் சிம்மில் தான் வச்சுட்டு வந்தேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் சொல்லிவிட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். திப்பி இல்லாமல் புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிது அப்புறமா அதுலேயே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கிது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே என்னுடைய பசங்க என்ன பண்ணுறாங்க கிளம்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் போய் பார்த்துட்டு வரணும். ஹேம்ரித்திக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். இப்போ பெரியவனை எழுப்பிட்டு வந்துருக்கிறான் கிளம்ப சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் பருப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருந்தோம், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி வச்சுப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா சொன்னதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, உருண்டை அதை வந்து ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக சேர்த்து அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உருண்டை வெந்துடும். நெக்ஸ்ட்டு திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கு அப்புறமா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சுக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. குழம்பு நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. என் பசங்களுக்கு காலையில் இட்லிக்கும் இதுதான் நான் ஊற்றுனேன். நல்லா இருக்குதுன்னு தான் சாப்பிட்டு போனானுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராவர்ப் சொல்கிறேன். நோ டிஸ்பிளேசஸ் ஆல் பேலட்ஸ் எ லைக். இதனுடைய தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பலவிதம். இதே மாதிரி தாங்க நம்ம வைக்கிற குழம்பு ஒருத்தருக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதாங்க. எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே எங்கள் மாமியார் சமைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது உண்மையாகவே நிஜமான ஒரு உண்மை. ஒருத்தர் கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைக்கிற குழம்புமே அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே ஸ்டைலில் வைக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் இந்த குழம்பு வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருந்தாங்க. எனக்கு என்னமோ நான் இந்த குழம்பு வைக்கும் போதே குழம்பு திக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாலும் இதுவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதனால நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பசங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சாப்பிட்டு ரெடி ஆகிட்டானுங்க. நானும் லஞ்செலாம் கட்டிட்டேன். இப்போ இவங்களை கூட்டின்னு போயிட்டு விட்டுட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.